இன்னைக்கு ரவையை வச்சு தான் நம்ம ஒரு கேக் ரெசிபி வந்து பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொடி வந்து பண்ணிடலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பொடி பண்ணியாச்சு. மிக்ஸிங் பவுல்ல வந்து சேர்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ 2 முட்டை வந்து உடச்சு ஊற்றிடலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. பால் வந்து 1 கப் வந்து எடுத்திருக்கேன். நான் காய்ச்சி ஆற வச்சிருந்த பால். இதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவையும் சர்க்கரையும் மிக்சியில் அடிச்சு வச்சிருந்தது கூட இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தண்ணியாக இருக்குன்னு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து விட்டுட்டோம்னா ரவை வந்து பால் எல்லாத்தையும் நல்லா உள்வாங்கிக்கும். அப்போ நமக்கு வந்து கட்டியாயிரும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்க, ரவை வந்து நல்லாவே ஊறி இருக்கு. நம்ம வைக்கும்போது எவ்வளவோ தண்ணியா இருந்தது. இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. இது இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கலாம். சிலதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கும் தேவைப்படும். சிலதுக்கு வந்து 1/2 கப்பே போதுமானதாக இருக்கும். முட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் வந்து தேவைப்படும். அது மாதிரி அது நம்ம தேவைக்கு ஏற்ப பால் வந்து சேர்த்துக்கணும். அது மாதிரி இனிப்பும் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ண வச்சிடலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நெய் அல்லது எண்ணெய், வெண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் சீட் வேணாலும் நம்ம பட்டர் சீட் வந்து போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலை. இப்போ நல்லா வந்து தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து ஊற்றிடலாம். இது கூட நட்ஸ் ஏதாவது இருந்தால் நட்ஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் வந்து பேரிச்சம்பழத்தை வந்து சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் பாத்திரத்தை வந்து ஏற்கனவே ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து இதையை வந்து உள்ள தூக்கி வச்சிடலாம். கேக் வந்து வெந்து வரட்டும். ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கேக்கு வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ இடையில நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து நம்ம திறந்து பார்த்துக்கணும் வெந்துருச்சா இல்லையான்னு. எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, ஒட்டவே இல்லை. நமக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்க, ஓரம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா வெந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம்.